அதே போல குரு பகவான் வந்து துலாம் ராசியிலேருந்து திசை நடந்துச்சு அப்படின்னா என்ன பரிகாரமா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் திசை வந்து துலாம் ராசியிலேருந்து நடக்கும் பொழுது துளசி செடி வீட்ல வளர்க்காதீங்க. எந்த ஒரு மாலையும் வந்து வீட்ல இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அப்படி ஒரு வீட்ல ஒரு மாலை ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது ஓடுற தண்ணீல விட்டுடுங்க. தங்க ஆபரணங்களை வந்து பெட்டியில் வைக்காமல் மஞ்சள் நிற துணி இருக்கு இல்லையா? அதில பச்சை கற்பூரம்லாம் வச்சு வைங்க. குழந்தையை வந்து தத்து எடுத்து வந்து வளர்க்கக்கூடாது. பிற்காலத்தில் மன வருத்தங்கள் கண்டிப்பாக உண்டாகும். சாமியார்கள், சாதுக்கள் இவர்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்க்க வேண்டாம். ஆசீர்வாதமும் வாங்கக்கூடாது. வீட்டில் நகைகள் அல்லது 1/2 பவுன் நகையாவது கண்டிப்பா அது வீட்ல வந்து சுத்தமா துடைக்காம வச்சிருக்கணும். பலவித சிரமங்கள் எல்லாம் குறைவதற்கு வெள்ளி பொருட்கள், உணவு, பலவிதமான தொல்லைகள் எல்லாம் நீங்குவதற்காக அன்னதானங்கள் செய்ய வேண்டும். ஸ்ரீ ரங்கநாதருடைய சன்னதிக்கு சென்று கருடாழ்வாரை வழிபட வேண்டும். தாயாருக்கு அர்ச்சனை, அபிஷேகம் செய்து வெள்ளிக்கிழமை வழிபடும்பொழுது பலவிதமான பிரச்சனைகள் தீரும்.